டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு ஒரு ஒரு டெசர்ட் வில்லேஜ் தான் வச்சோடனே எங்களுக்கு பக்கத்துலேயே போனஸ் செஸ்ட்டும் அந்த வில்லேஜும் கிடச்சிருச்சு. கிடச்சோடனே நாங்கள் போய் அந்த ரூட்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ இந்த வீட்டில் நம்மளுக்கு தேவைப்படுறது ஒன்று வராது பாருங்கள், நூப் கேமிங். அப்புறமேட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெட் எடுக்கலாம் போகும்போது டக்குனு ஸ்டிக்காகி இது டேட்டா வசனால செம்மையாக ஸ்டிக் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது உள்ளே போனோடனே ஜோம்பி வில்லேஜ் டப்பு டப்புன்னு செம்ம அடி எடுத்துச்சு. பெட்டை பிடிங்கியாச்சு. பெட்டை பிடுங்கினா இந்த வலையில் போய் மாட்டிக்கிட்டு நான் பண்ணுற மாதிரி ஐயோ அதை உடைக்கலான்னு பார்த்தா உடைக்கவும் முடியல. அது சரி பக்கத்தில் இருக்கிற பிளாக் உடையான்னு பார்த்தா அதுவும் அப்புறம் மூவே பண்ண முடியல. கஷ்டப்பட்டு அப்படியே வந்துட்டு நம்ம நூப் கேமிங் திரும்பி வந்தார். அவர் போயிட்டு இதுக்கு நான் போய் ஏதாவது பிளாக்கு கிராஃப்டிங் டேபிள் செய்கிறேன்னு போனார். நான் திரும்பி இந்த சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு இந்த கேரட் தான் மெயினே தான். அந்த கேரட் வச்சு தான் நாங்கள் சோறு தின்றோம். அப்புறமேட்டு டக்குனு போயிட்டு இது மாதிரி ஏறிட்டு இருக்கும்போது டக்குனு ஸ்டக் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு இதில் இறங்கி அப்புறமேட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு இங்கே நிறைய வீட்டு இருந்தது அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு இன்னொரு பெட் எடுக்கணும். நம்ம நூப் கேமிங்க்கு இன்னொரு பெட் எடுக்கணும். அதனால இந்த வீட்டை டக்குனு உடச்சிட்டு பிரெட்டு செய்யலாம்னு பார்த்தா அதுக்கு கிராஃப்டிங் டேபிள் வேணும். தலைவன் ஜோயல் அப்போ தான் போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு இருந்தான். அப்புறமேட்டு இது எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த இதுக்குள்ளே போனால் 2 வில்லேஜர். இவங்கெல்லாம் என்ன வில்லேஜர்னே எனக்கு தெரியாது. ஆனால் போட்டு அடின்னு வச்சுட்டேன். அடின்னு வச்சோடனே இதுக்கு டேமேஜ் கம்மியாயிடுச்சு. அது ஸ்டோபிடாக்ஸ். அப்புறமேட்டு திரும்பி டம்முன்னு அடிச்சு திரும்பி உள்ளே போயிட்டு அடிக்கும்போது எனக்கு செம்மையாக எடுத்து குறைச்சிருவோம். அப்புறமேட்டு டக்குன்னு அடிச்சுட்டு அப்படியே ஒரு பெட் எடுத்துகிட்டு சிஸ்டர் கூட எல்லாருன்னு பார்த்தா வீட்டுலாம் வச்சுருப்பான். வீட்டை எடுத்துகிட்டு அப்போ தான் நான் யோசிப்பேன். நாங்கள் அந்த டெம்பிளுக்கு போகும்போது எங்களுக்கு சேடில் கிடச்சிச்சு. அதை வச்சு நாங்கள் சேடில் எடுத்துட்டோம். அதனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த வீடியோ உங்களால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பக்காகி அந்த வீடியோ மட்டும் டெலிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை மட்டும் பண்ண முடியாது. நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதை வேணால் நாங்கள் அடுத்த பார்ட்டில் வேணால் ட்ரை பண்ணுறோம். அப்புறமேட்டு இப்போ தான் நம்ம தலைவன்கிட்ட சொல்லுவேன். நாங்கள் அந்த டெம்பிளுக்கு போனோம்னா அதில் வந்து இது கிடச்சிருச்சு ப்ரோ, சாரி கிடச்சிருச்சு சொன்னோடனே சரி நான் போய் ஹார்ஸ் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போயிட்டான். அப்புறமேட்டு நம்ம இந்த சைடு போயிட்டு ஏதாவது பண்ணாங்க போனேன். ஒரு முயல் குட்டி சுற்றி இருந்துச்சு. இதை அடித்து சாவச்சிடலான்னு பார்த்தேன். அப்போ தான் என்கிட்ட கேரட் இருந்து கேரட் எடுத்துகிட்டு இந்த ஃபீடிங் பண்ண போயிட்டேன். கேரட் எடுத்தோன்னே டக்குனு ஓடி வந்துருச்சு. அது ஃபீடிங் போட்டால் செம்மையாக அது ஃபீடிங் பண்ணோடனே அது ஹார்ட்டாக விடுது. அப்புறமேட்டு இங்கேயே சுற்றிட்டு இருப்பேன். அது ஹார்ட்டாக விட்டு தள்ளிக்கிட்டே இருந்தது. இது டேர்ம் ஆயிடுச்சு. லீஸ் இருந்ததுன்னா இழுத்துட்டே போயிடலாம். ஆனால் லீஸ் இல்லை. அப்புறமேட்டு ஜோயல் இங்கே வரணும்னா அவன் எங்கேயோ போயிட்டானா, நான் தப்பாக போயிட்டானா. அதனால டக்குனு அவனை டெலிபோர்ட் பண்ணி விட்டு இங்கே வச்சுட்டு அப்புறமேட்டு இந்த அடியில் கொஞ்சம் மீன்லாம் இருந்தது. ஃபீடிங் பண்ணிட்டோமா, ஃபீடிங் பண்ணிட்டோம்னா தான் மெயினாக ஒன்று நடந்தது. அந்த எனக்கே தெரியாது மீனை தூண்டி வச்சு தான் பிடிக்க முடியும்னு நான் நினச்சேன். அப்புறமேட்டு டக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிப்பேன். ஒரே மீனாக இருந்தது. பிகாக்ஸ் எடுத்து அடிப்பேன். அடிச்சா டக்குனு செத்துருச்சோடனே நான் போயிட்டு இப்படிலாம் அடிக்கலாமா, இப்படிலாம் அடித்தா மீன் கிடைக்குமா, அதை நம்ம வந்து சுட்டுட்டுன்றனாட்டு எல்லா மீனையும் அடின்னு அடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி ஜோயல் வேற பார்க்குறான். அடி என்னடா பண்ணிடுற ஒரு சோறு நான் போயிட்டு டக்குனு திரும்பியும் மேலே போனோம்னா பெட்டு வேணும்னா பெட்டு போட்டு திரும்பி விடும் 2 மீன் அடிப்பேன். நான் சீக்கிரம் நம்ம சரி இது வேலை போனால் தலைவன் வெளில போயிடுவான்ட்டு
திரும்பி மேலே போயிட்டு பெட் எடுத்து 2 பெட்டையும் போட்டு அப்படியே படுத்து தூங்க போகிறோம். பெட் எடுக்கிறோம். பெட் எடுத்துட்டு ஒரு பச்சை, இன்னொன்று வந்து க்ரீன் பெட்டு, இன்னொன்று லைன் பெட்டு. டப்பு 2 பெட்டையும் போட்டு நான் டப்புன்னு படுத்து தூங்கிட்டு படுத்துட்டு காலையில் எழுந்தா வந்து திரும்பி நாங்கள் என்னமோ பிளான் போட்டுருந்தோம். பிளான் போட்டு டக்குன்னு போனோமா. அப்போ வந்து அவன் கிராஃப்டிங் டேபிளில் சொன்னான்னா, சரி கிராஃப்டிங் டேபிள் தானே எடுத்துக்கோ அப்படின்ட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுக்க போயிருந்தான். நான் அதுக்குள்ள டக்குன்னு பீகாக்ஸ் வேணும்னா, நம்ம பீகாக்ஸுக்கு ஸ்டோன்லாம் இருக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம்ட்டு தோண்டி தான் இருக்கணும். அதனால நான் கட் பண்ணிட்டேன். அது ஏன்னா அது கொஞ்சம் இறவாயிடுச்சு, கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஜோயல் வெளில போயிட்டு ரொம்ப பக்காயிடுச்சு. அதனால அதை திரும்பி வந்து கட் பண்ணி போட்டேன். உங்களுக்கு பெருசாக இந்த வீடியோ கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். இப்போ அதுக்கு நின்றுட்டு இருக்கேன்னா, அந்த சங்க் பேஸுக்கு போயிட்டு இந்த பக்கத்தில் ஏதாவது ட்ரெஷர் இருக்கான்னு பார்க்க என் பக்கத்தில் இருக்கிற ஃபோன் எடுத்து போயிட்டேன். சும்மா மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அப்போதான் ஆன்லைனில் போட்டு நான் பாட்டு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு அப்படியே சங்க் பேஸில் போயிட்டு சீடை போட்டு அவங்க கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதை மட்டும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் தான் இருக்கோம், இந்த ட்ரெஷருக்கு இருக்கிற கரெக்டான இடத்துல. இப்போ நாங்கள் அதை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ட்ரெஷர் கிடச்சிச்சு. சரின்ட்டு அதை எடுத்துட்டு ட்ரெஷரை ஒரு 2 தோண்டிட்டு அந்த ட்ரெஷரை பார்த்தா டைமண்டு. சீரியஸாக காய்ஸ், இது எதுவுமே சுத்தமாக எல்லாம் பொய்யே கிடையாது. நாங்கள் சங்க் பேஸில் போட்டோம், எடுத்தோம், வந்துடுச்சு. இது நாங்கள் க்ரியேட்டிவ்லாம் சத்தியமாக ப்ராமிஸாக நாங்கள் போடவே இல்லை, க்ரியேட்டிவே கிடையாது. ஏன்னா ஜோயலும் வெளில போயிட்டா அவன் என்னை இதில் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான், டிஸ்கார்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். அதனால் வந்து இது பொய்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையிலே நான் எங்களுக்கு அந்த ட்ரெஷர் கிடச்சது ஃப்ரெண்ட்ஸ். நான் டைமண்ட் கிடச்சோன்னே நான் செம்ம குஷியாக இருக்கேன். அப்புறமேட்டு இந்த இதெல்லாம் தேவையில்லாம் தூக்கி போட்டு இப்போ அந்த இது மாதிரி ஒன்று கல் மாதிரி 3 கல் போட்டு 5 கிடச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னதுன்னு மட்டும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்ததுன்னு தெரியல. அப்புறமேட்டு 2 போர்ஷன் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த போர்ஷனும் எதுக்குன்னு சொல்லிடுங்க. அப்புறம் டிஎன்டி வந்து தேவையில்ல. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.